ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். We looked at its fundamentals, நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிகோ நோட்டேஷன் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன சொல்லி முடித்தோம்னா புஷ் ஆர் அப்பண்ட் ஆப்ரேஷன் வந்து O(1)ன்னு மட்டும் இல்லை O(n) கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ரைட்டா? அண்ட் இதோட லாஜிக் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. பிஃபோர் மூவிங் ஃபர்தர், உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து சப்போஸ் கேட்குறாங்க புஷ் ஆப்ரேஷன் அரேஸில் வந்து என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் O(1)ன்னு தாராளமாக சொல்லலாம். யூ டோன்ட் நீட் டு டெல் O(n). சப்போஸ் அவங்க டீட்டெயிலாக கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த லாஜிக், இந்த பேக்கெண்டில் நடக்கிற விஷயம்லாம் நீங்கள் பேசலாம், ஓகேவா? மூவிங் ஆன். அரேஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் அரேஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைனாமிக் அரேஸ். ஸ்டாட்டிக் அரேஸ்னால் ஒன்றும் கிடையாது, அரேஸோட சைஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அரேஸ் இந்த சைஸில் தான் இருக்கணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைஸில் தான் அது இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 சைஸில் வந்து ஒரு அரே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதில் நான் பேர்ட், சன், காடுன்னு 3 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா மீதி 2 ஸ்பேஸ் அங்கே இருக்கும் ஃபில் ஆகாமல். ஸோ இப்போ இதோட லெங்க்த்து நான் வந்து பிரிண்ட் பண்ண பார்த்தேன்னா இதோட லெங்க்த்து 5ன்னு தான் வரும், 3ன்னு வராது. ஏன்னா மிச்சம் இருக்கிற அந்த 2 ஸ்பேஸ் வந்து பிளாங்காக தான் இருக்கும், அதுக்குள்ளே நல் வேல்யூஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ நான் வந்து ஓகே கார்டு போட்டேன், இது கூட இப்போ இன்னொரு 2 எலிமெண்ட் போட்டு 6வது எலிமெண்ட் ஆட் பண்ண பார்த்தேன்னா என்ன ஆகும்? இட் வில் த்ரோ அன் எரர். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அரேஸோட கான்செப்ட். இதுவே நீங்கள் டைனாமிக் அரேஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் கார்டுன்னு போட்டேன்னா இதோட லெங்க் பார்த்தேன்னா 3 தான் இருக்கும். இதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லென்த் பார்த்தா 4ன்னு இருக்கும். ஆனால் வந்து எந்த ஒரு எரரும் வந்து அடிக்காது ஸ்டாட்டிக் அரேஸில் அடித்த மாதிரி. ஏன்னா டைனாமிக் அரேஸ் வந்து எலிமெண்ட்ஸுக்கு பொறுத்த மாதிரி இட் வில் க்ரோ, அது வந்து வளர்ந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ். ஸ்டாட்டிக் அரேஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா லோ லெவல் லாங்குவேஜஸ் லைக் C++ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். டைனாமிக் அரேஸ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் லைக் பைத்தன், ஸ்விஃப்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாட்டிக் அரேஸில் நீங்கள் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சைஸுக்கு ஒரு அரே எடுத்து வரீங்க எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதுவே டைனாமிக் அரேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களோட சிஸ்டம் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம், ஆனால் சில விஷயத்தில் வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வரணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது கூட வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம் ஏன் வந்து நிறைய பேர் C++ ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து டைனாமிக் அரேஸில் கம்மியாக இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை ரீசன், இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இது கேன் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆல்சோ. இப்போ உங்களுக்கு ஏதாவது யூஸ் கேஸ், கம்பெனியில் ஏதாவது யூஸ் கேஸ் இருக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு யூஸ் கேஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாட்டிக் அரேஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆல்சோ இப்போ நிறைய லோ லெவல் லாங்குவேஜஸில் 2மே வருது, ஸ்டாட்டிக் அரேஸும் வருது, டைனாமிக் அரேஸும் வருது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் C++ ஜாவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் அரேஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டைனாமிக் அரேஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ், ஓகேவா? இப்போ நான் எதுக்கு இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து டிஃபர் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, புஷ் ஆப்ரேஷன் வந்து O(1)ஆகவும் இருக்கலாம், O(n)ஆகவும் இருக்கலாம்னு. நான் O(n)ஆக இருக்கலாம் சொன்னது வந்து டைனாமிக் அரேஸுக்கு. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அரேஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அது ஃபிக்ஸடாக ஒரு சைஸ் கொடுக்குறோம், அதோட எண்டில் நம்ம என்ன ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் என்ன நடக்குது, ஒரு ஐட்ரேஷன் எதுவுமே நடக்கலை. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி O(1). ஸோ ஸ்டாட்டிக் அரேஸ்க்கு பரவாயில்ல, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம வந்து இந்த புஷ் ஆப்ரேஷன் எங்கே வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகுதுன்னா டைனாமிக் அரேஸில் தான் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், இது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு புஷ் ஆப்ரேஷன் வந்து O(n)ன்னு சொல்ல தேவையில்லை. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக, உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷனுக்காக நான் வந்து இது சொல்கிறேன். நார்மலாக உங்களை வந்து டைனாமிக் அரேஸில் புஷ் ஆப்ரேஷன் என்னப்பா டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டால் நீங்கள் O(1)ன்னு தான் சொல்லணும். அப்படி டீட்டெயிலாக உங்களை கேட்குறாங்க, உங்களுக்கு இன்னும் வந்து பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சால் யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் ஐம் அபவுட் டு எக்ஸ்பிளைன், ஓகேவா? ஸோ மூவிங் ஆன். இப்போ புஷ் ஆப்ரேஷன் நம்ம காம்ப்ளிகேட்டட்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அது ஏன்னு இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரே எடுத்துக்கோங்க, ஓகேவா? அரேக்குள்ளே பேர்ட், காட், சன்னு 3 எலிமெண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இன்னொரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும், ஆப்பிள்னு ஒரு எலிமெண்ட் வந்து இந்த அரேக்குள்ளே ஆட் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், ஃப்ரண்ட் எண்டில் என்ன தெரியும், ஆப்பிள் ஆட் பண்ணால் அந்த அரேயில் ஆப்பிள் ஆட் ஆகிடும். அப்படியே வந்து பேர்ட், காட், சன், ஆப்பிள்னு 4 எலிமெண்ட்ஸாக மாறிடும். இது வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஆப்வியஸ்லி ஐட்ரேஷன் எதுவுமே நடக்கலை, அதனால் இட் இஸ் O(1) which is perfectly fine. ஆனால் இது நீங்கள் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் an O(1) ஆப்ரேஷன்.
பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு உங்களோட லாங்குவேஜ் வந்து முடிவு பண்ணும். நீங்கள் வந்து ஆப்பிள் தானே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து முடிவு பண்ணும். ஓகே, இவனுக்கு வந்து இந்த அரேயில் ஆப்பிள் தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் இல்லை, நிறைய எலிமெண்ட் கூட ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கலாம், கரெக்டாக? ஸோ அதனால இட் வில் கவுண்ட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூ வாண்ட் டு ஆட். இப்போ நீங்கள் ஆப்பிள் மட்டும் தான் ஆட் பண்ணுறீங்க, அதனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னது? 1 தான். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ணணும்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணணும்னா, இட் வில் ட்ரை டு மேக் அ காப்பி ஆஃப் திஸ் அரே with an extra space of that one element. இந்த ஒன் எலிமெண்ட் உள்ளே சேர்க்கறதுக்காக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி இன்னொரு காப்பி, அந்த அரேயோட இன்னொரு காப்பி உருவாக்கிடும். இப்போ பாருங்களேன், இந்த அரேயோட இன்னொரு காப்பி உருவாக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ஒன் எலிமெண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸும் இங்கே வந்து போட்டுட்டு ஒரு காப்பி வந்து பேக் எண்டில் உருவாக்கிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த காப்பி இருக்கு இல்லையா, இந்த காப்பிக்குள்ளே இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் அரே வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு வந்து அவுட்புட் என்னன்னு வரும், அரே ஈக்குவல்ஸ் பேர்ட் காட் சன் ஆப்பிள்னு வரும். ஸோ இந்த பேக் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரேயோட காப்பி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த காப்பி பண்ணுறதுக்கு ஐட்ரேஷன் நடக்குது லூப்பில். இந்த பேர்டு காடு சன்னு நம்ம எடுத்துகிட்டு அது ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஐட்ரேஷன் இருக்கிறனால தான் நம்ம வந்து புஷ் ஆப்ரேஷன் ஓஎஃப் என்ன கூட இருக்கலாம்னு சொல்கிறோம். இது நீங்கள் பேக் எண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் வந்து நீங்கள் ஓஎஃப் என்னன்னு சொல்லணும். நீங்கள் வந்து சும்மா வந்து இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட புஷ் ஆப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஓஎஃப் 1ன்னு சொல்லலாம். பட் இஃப் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அ மோர் டீட்டெயில்ட் ஆன்சர், நீங்கள் வந்து இன்னும் வந்து பேக் எண்டில் என்ன நடக்குது அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த கான்செப்ட் சொல்கிறதுக்கு தான். உங்களுக்கு அரேஸில் 2 டைப் இருக்குது. வி ஹேவ் ஸ்டாட்டிக் அரேஸ் அண்ட் டைனாமிக் அரேஸ். ஸ்டாட்டிக் அரேஸ் நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுவோம். டைனாமிக் அரே உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் உங்களோட சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணது. ஸோ இனிமேல் போக போக வில் பி ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் அரேஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அதுக்குள்ளே இருக்கிற நிறையா அல்காரிதம்ஸ்லாம் மேபி கவர் பண்ண பார்ப்போம். ஸோ அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.